மெடிடேஷனுங்கிறது மெடிசன், அங்கிருந்து வந்த வார்த்தை மெடிடேஷன். அது மிகப்பெரிய மருந்து மெடிடேஷன். அது செஞ்சதுனால தான் இளையராஜா அவர்கள் வாழ்க்கையில் இவ்வளோ முன்னுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தெரிந்தது. நானும் செஞ்சிட்ருக்கேன். ஸோ மெடிடேஷனுங்கிறது ஏதோ ஒரு பெரிய மந்திரம், அது செய்யணும் அது இது செய்யணும் அப்படிங்கலாம் ஒன்றுமே கிடையாது. குளிச்சுட்டு வந்த உடனே 5 நிமிஷம் ஒரு இடத்துல சைலண்டாக கண்ணு மூடி உக்காந்துடுங்க. உட்காந்துட்டு நீங்கள் கடவுளை பற்றியோ எதை பற்றியோ யாரை பற்றியோ நீங்கள் நினைக்காதீங்க. உட்காந்து மைண்டு எப்படி போதோ அப்படி விட்டுடுங்க. மைண்ட் அதெல்லாம் எங்கேயாவது போட்டு அதை அப்படியே விட்டுடுங்க. அது கண்ட்ரோல் பண்ணாதான் அது ரொம்ப சஞ்சலம் ஆகும். அப்படியே விட்டுட்டீங்கன்னு சொன்னால் ஒரு 15 நாள் 20 நாள் அந்த மைண்ட் அப்படியே உங்கள் கண்ட்ரோலுக்கு வரும். அப்போ நீங்கள் மெடிடேஷன் ரொம்ப சர்வசாதாரணமாக நீங்கள் செய்யலாம். அது வாழ்க்கையில் அது இப்போ இருக்கிற இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் இந்த ஒரு சொசைட்டியில் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அது ஏன் சொல்கிறேன் சொன்னால் பேஸ்கெட் இருக்குது, வேஸ்ட்டு போடுற பேஸ்கெட். அந்த பேஸ்கெட் அந்த வேஸ்ட்டு நம்ம எடுத்து போட்டால் தான் புதுசாக அதில் நம்ம ஏதாவது போட முடியும். ஸோ அப்படி அந்த தாட்ஸ் கெட்ட தாட்ஸ் எல்லாம் போயிடும், நல்ல சிந்தனைகள் உருவாகும்.